ஹாய். உங்களோட ஏர் ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸியா இருக்கா? அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கா? அப்புறம் முடி ரொம்ப கொட்டுதா? அப்ப உங்களுக்கு தாங்க இந்த ஏர் பேக். வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். இதுக்கு நான் மெயின் இன்கிரீடியன்ட்டா ரோஸ்மேரி லீவ்ஸ் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஃபெனுக்ரிக் சீட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேங்க. இது எல்லாமே நைட்டு ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு மார்னிங் ரைஸ் வாட்டர் இப்படிதாங்க இருக்கும். அதை ஃபில்டர் பண்ணிட்டு நீங்க ஒரு ஸ்ப்ரே பாட்டில போட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஆஃப்டர் ஏர் வாஷ். ஆர் அப்படியே ஸ்டவ் மேல வச்சு நல்லா பாயில் பண்ணி அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஃபிளேக் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது 5 மினிட்ஸ் தான் பாயில் ஆகணும். அப்புறம் இந்த பதத்துல வந்த உடனே ஜஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு கூல் டவுன் பண்ணிடலாங்க. அதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வச்சீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கி ஆயிடுங்க. அது அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஏர் பேக் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டீங்களா? இல்லங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு 2 3 இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்றப்போ, இது ப்ரோட்டீன் ஏர் பேக்ன்றதால இதுல எக் ஒயிட் ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏர் லென்த் ஃபுல்லா அப்ளை பண்ணணும், 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கர்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் டேண்ட்ரஃப், இச்சி ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆயிருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆஃப் ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்றாங்க. அப்புறம் ஓவர் நைட் ஆயில் பண்ணிட்டு தாங்க இந்த ஏர் பேக் போடணும். அப்புறம் டீடாங்கிள் சைடு நம்ம நீ முடன் கோம்ல நல்லா டீடாங்கிள் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பேக்கை நல்லா ரூட்ஸ்ல எல்லாம் நல்லா படுற மாதிரி ஸ்கேல்ப்ல ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. ஏர் லென்த்லயும் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்படியே ஒரு half an hour விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு ஒரு ஹெர்பல் ஷாம்பு ஒரு ஏர் வாஷ் பவுடர் போட்டு வாஷ் பண்ணீங்கன்னா உங்க ஏர் சாஃப்ட் அண்ட் சில்கியா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வாஷ்லயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இது மாதிரி மோர் ஏர் கேர் வீடியோஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.